டு லவ் ரிலாக்ஸ். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, கோவிட்-19 அப்போது சாத்தான்குளம் தந்தை மகனுடைய வழக்கை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். இது ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு கோவிட்-19 அப்போது லாக்டவுன் டைமை மாரி கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்க மேலே பொய்யான வழக்கை போட்டு அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் கொடூரமான சித்திரவதை தந்து கொடூரமாக அவங்கள கொலை பண்ணி அவங்கள எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா, அவங்க கட்டியிருந்த வேட்டியை எடுத்து புழிஞ்சு அவ்வளோ ப்ளட்டு வருமா, அவ்வளோ அடித்து அவங்கள சித்திரவதை பண்ணி தந்தை மகனும் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி கொடூரமான போலீஸுக்கு இப்போது 6 வருஷம் கழித்து இப்போ தான் வழக்கோட முடிவு வந்திருக்கு. அது எவ்வளோ சந்தோஷம்னா, வார்த்தையில் அவ்வளோ சந்தோஷம் அந்த விஷயத்த சொல்ல. அவங்களுக்கு மரண தண்டனை தந்திருக்காங்க 6 வருஷம் கழித்து. கண்டிப்பாக நம்ம கையில் அதிகாரம் இருக்குது, நம்ம எதை செஞ்சாலும் அது சரியாயிடணும் மட்டும் யாரும் எண்ணி எந்த ஒரு தவறு பண்ணாதீங்க. தவறு பண்ணால் எப்பயோ ஒரு நாள் நம்மளுக்கு தண்டனை தருவாங்கன்றதை கண்டிப்பாக எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 9 பேர் காவலர் யார் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் ரகு கணேஷ், போலீஸார் முருகன், சாமதுரை, முத்துராஜ், செல்வதுரை, தாமஸ், பிரின்சஸ், வேலுமுத்து, இவங்க 9 காவலர்கள் தான் அவங்கள கொடூரமாக தாக்கி கொலை பண்ணி சித்திரவதைன்னா நரகத்தை காட்டியிருக்காங்க அவங்க தந்தை மகனுக்கு. அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய இழப்பனா சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய இழப்பை தந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் 6 வருஷம் கழிச்சு இப்போ தண்டனை அறிவித்திருக்காங்க. யார் தெரியுமா? நம்ம ஜட்ஜ் முத்துக்குமார் சார். அவங்க கண்டிப்பாக இது மாதிரி இருக்கிற வழக்கையெல்லாம் அவங்கள பார்த்து தான் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியே வந்தது. என்னென்னா, யார் தப்பானாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வரும், இப்போ இல்லைனாலும் எப்பயாவது தண்டனை வரும்ன்ற ஒரு சந்தோஷத்தில் நம்ம இருக்கலாம். மேம்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டால் தான் இந்த 9 பேருக்கும் கடுமையான தண்டனை வந்தது. தேங்க்யூ ஃபார் ரேவதி மேம். கண்டிப்பாக உங்களை மாதிரி தைரியமான லேடிஸ் இன்னும் இருக்காங்கன்னா ரொம்ப பெருமையாக இருந்து கொடுமை பண்ண அந்த 9 பேரையும் காட்டி தந்ததோடு இல்லாமல் அவங்களுடைய கொடுமைகளையும் சட்டத்தை முன்னாடி சொன்னதுனால உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.